ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் கே.சி. கருப்பணன் மற்றும் பெருந்துறை சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக ஜெயக்குமார் அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரண்டாம் கட்டமாக 127 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்தார். அதில் ஈரோடு பவானி சட்டமன்ற தொகுதிக்கு கே.சி. கருப்பணன், பெருந்துறை சட்டமன்ற தொகுதிக்கு ஜெயக்குமார் அறிவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் ஈரோடு ரயில் நிலையம் சென்ற அவர்களுக்கு ஈரோடு புறநகர் கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த ஏராளமான அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய கே.சி. கருப்பணன், கொங்கு மண்டலத்தில் 100 விழுக்காடு அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்றார். ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கே தெரியும், 1000 ரூபா கொடுக்கன்னு சொல்லிட்டு ஏமாற்றி மக்களை ஏமாற்றி திசை திருப்பி ஒரு விளம்பரத்தில் கட்சியை ஓட்டி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து தினமும் பாருங்கள், பாலியல் தொல்லை, கொலை, கற்பழிப்பு, அதே போல் இன்றைக்கி அளவில்லாத ஃபைனான்ஸ் நெருக்கடி. நேற்று கூட பேப்பரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னை மாநகராட்சி, அதுக்கு நம்ம சொல்ல போனால் சவுத் இந்தியாவிலே ஒரு பெரிய மாநகராட்சி, இன்றைக்கி சம்பளம் கொடுக்குற வழி இல்லாமல் 200 கோடி ரூபா அரசிடம் கடன் வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவ்வளவு கொள்ளையடிச்சிருக்காங்க. சொல்ல போனால் இது வரைக்கும் உலகத்தில் எந்த ஒரு முதலமைச்சர் செய்யாத கொள்ளையடிக்காத அளவுக்கு 2 லட்சம் கோடி இன்றைக்கி அரசு பணத்தை அள்ளிட்டு போயிருக்காங்க.